ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணகி சமையலறை. ஜவ்வரிசியில் எப்போவுமே பாயாசம் தான் செய்வோம். இன்றைக்கி ஜவ்வரிசியில் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி ட்ரை பண்ணியிருக்கேன். இதுக்கு 1 கப் நைலான் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு நைலான் ஜவ்வரிசி தான் சேர்க்கணும். இப்போ இது வந்துட்டு ஒரு தடவை தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இங்கே தயிர் 1 கரண்டி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தயிரை ஊற்றிட்டு இந்த ஜவ்வரிசி ஊறுறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஈவினிங் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா மார்னிங்கே ஊற வச்சுருங்க. கிட்டத்தட்ட இது ஒரு 8 மணி நேரமாவது ஊறணும். பாருங்கள், ஜவ்வரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த தண்ணியை வடிச்சிட்டு ஜவ்வரிசி மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இப்போ ஒரு வாணலில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், ஒரு காஞ்ச மிளகாய் கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயம் போட்டுட்டு இது ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற ஜவ்வரிசியை இதில் சேர்த்து விட்டுறலாம். ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சுட்டு மூடியை எடுத்துகிட்டு இப்போ மறுபடியும் வெந்துருச்சான்னு ஒரு தடவை இதை செக் பண்ணிக்கோங்க. நசுக்கி பார்க்கும்போது நல்லா அந்த சாஃப்டாக இருக்கணும். இப்போ இதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி பத்தாமல் இருக்குது. அப்போ லேசாக கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு மறுபடியும் கூட ஒரு 5 மினிட்ஸ் மூடியை போட்டு திருப்பி வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து கலந்து விட்டுறலாம். இதுக்கு பாசிப்பருப்பு சேர்த்து செய்யும்போது இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இந்த ஜவ்வரிசிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் திருவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்திக்கலாம். இது குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். இல்லை யாராவது கெஸ்ட்டு வராங்கன்னா 2-3 வெரைட்டி டிஃபன் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா இதையும் ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக கொஞ்சம் மல்லி இலை தூவிட்டு இப்போ இறக்கிடலாம். இந்த மாதிரி ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்றதை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.